இந்த தேர்தலை வசதி உள்ளவர்கள், பணம் உள்ளவர்கள் நீங்களாம் இந்த தேர்தலை நடத்தி கொள்ளுங்கள், நாங்கள் முடிவை நாங்கள் அறிவிக்கிறோம் என்பதை போன்றுதான் இருந்ததே தவிர, ஒரு நடுநிலையோடு தேர்தல் ஆணையம் செயல்பட்டு முறைகேடுகளை தடுத்து நிறுத்தி, அடாவடிகளை தடுத்து நிறுத்தி, வாக்காளர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பணங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் தேர்தல் ஆணையம் செயல்பட முடியாத ஒரு நிலை கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இப்பொழுது தமிழ்நாட்டில் ஏதோ அமைதியாக தேர்தல் நடைபெற்றது என்று சொன்னால் கூட இது அமைதியான தேர்தலாக கருத இயலாது. என்று சொன்னால் வாக்காளர்களுக்கு போட்டி போட்டு அவர்களை ஊழல்படுத்திய பிறகு இது அமைதியான தேர்தல் எப்படி என்று சொல்ல முடியும்? இது தமிழ்நாடு அளவுக்கு இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று கருதவில்லை. இந்திய அளவுக்கு தேர்தல் ஆணையம் இதுக்கு இந்த பணப்பழக்கம் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு உருவாகுது எந்த விதத்திலும் சரியானதில்லை. நாளடைவில் ஜனநாயகம் படுகொலைக்கு தள்ளப்படும், படுகொலை இன்னும் சொல்லப்போனால் பட்டப்பகையிலே இது படுகொலை செய்யப்பட்டிருக்கிறதாக தான் கருத வேண்டியிருக்கிறது. எனவே இதில் இந்த நாட்டில் ஊழல் ஒழிக்கப்பட வேணும், ஜனநாயகம் தலைக்க வேண்டும். ஏழை எளியோரும் எல்லாரும் நாட்டு மன்னர்கள், எல்லோரும் ஜனநாயகத்தில் பங்கேற்க வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள், ஜனநாயகத்தினுடைய மாண்பு என்ன, அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய கருத்து என்ன, அதனுடைய நோக்கம்தான் என்ன என்பதை புரிந்து கொண்டவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டில் வரக்கூடிய காலகட்டங்களிலாவது இந்த பணப்பழக்கங்களை அடியோடு தடுத்துவதற்கு உண்டான வழிமுறைகளை காணணும். இந்திய தேர்தல் ஆணையம் இது போன்று தேர்தல்களை அனுமதிக்கும் பட்சத்தில் இது எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு விரும்பக்கூடாத சம்பவங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே தேர்தல் ஆணையம் இனிமேலாவது தமிழ்நாட்டில் இந்த பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும். இந்த தேர்தல் நடைபெற்றக்கூடிய தேர்தல் இது உண்மையான ஜனநாயகபூர்வமான தேர்தல் அல்ல. வாக்களிக்கிற அன்று 23ஆம் தேதி காலை 11 மணியிலிருந்து கியூவில் நிற்கிறாங்க. தனித்தனியாக சந்துக்குள்ளே கூப்பிட்டு பணம் கொடுக்குறாங்க. அதுக்கு போட்டால் போலீஸ் வரதில்லைங்க. ஸோ இப்படி இது பட்டவர்த்தனமாக இந்த பணம் கொடுக்கறது தேர்தல் ஆணையம் தடுத்து நிறுத்துறதுக்கோ அது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எந்த விதமான ஏன் சென்சிட்டைஸ் பண்ணல அது அப்படின்னா எங்கேயோ ஒரு பெரிய மிஸ்டேக் குறைபாடு இருக்கிற மாதிரி நான் கருதுகிறேன். சார், இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, வரலாற்றில் அதிகமான வாக்குப்பதிவு தான் சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் மார்க் கட்டிட்டு இருக்காங்க. அது ரொம்ப அப்பட்டமான தவறானது. ஞானேஸ்வர் பார்த்தேன், அவர் தன்னுடைய கடமையை அவர் சரியாக செஞ்ச மாதிரி தெரியலீங்க. நான் 1991 ராஜீவ் காந்தி அவர்கள் மரணத்துக்கு பிறகு அப்பொழுது சேஷன் அவர்கள் இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் இருந்தார். ஒரே ஒரு மனுஷன் இந்தியாவில் எந்த விதமான முறைகேடுகளுக்கும் இடமெல்லாம் தேர்தல் நடத்தினார். ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கி சாதாரண, அதாவது எல்லாருக்கும் எப்படி பணப்பட்டுவாடா நடந்ததுன்னு தெரியும். அதை அவர் அதையெல்லாம் மறைச்சிட்டு ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னால் இது என்னது? ஓட்டு போடுறது மட்டுமே ஜனநாயகம் கிடையாது, வச்சுங்களா? அது ஓட்டு எப்படி போட வைக்கப்படுகிறார்கள், அதுக்குள்ளே என்ன தெல்லுமுள் நடந்திருக்குது, என்ன முறைகேடு நடந்திருக்குது, ஜனநாயகபூர்வமாக நடந்திருக்குதா, தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா, ஜனநாயகத்தோட நோக்கம் நிறைவேற்றப்பட எல்லாமே கணக்கில் கொள்ளாமல் நான் மக்கள் ஜனநாயக கடமைகள் நிறைவேற்றி விட்டார்னு அவர் ட்விட்டர் போடுறது 100க்கு 100 யதார்த்தத்துக்கு புறமாக இருந்தது. வாக்காளர் 81%, 82% இந்த கோயம்புத்தூரில் 85% வர்றதுக்கு நமக்கு முக்கியமான காரணம் அந்த பணப்பட்டுவாடா ஒரு காரணம் ஆச்சுங்களா. அந்த கம்பல் பணம் கொடுத்து அவங்களுக்கு பரிசு பொருள் கொடுத்து அப்போ அவங்களை நிர்பந்தம் செய்கிறார்கள். நீ வாங்கிட்ட ஓட்டு போடு, ஓட்டு போடு அப்படிங்கிறது தான் அதனுடைய கட்டுப்பாடு. இப்போ 1 லட்ச ரூபாய் கையில் கொடுத்து விட்றாங்க. 10,000 ரூபா அந்த கொடுக்குற கையில் எடுத்துக்கணும். 3,000 ரூபாய் கொண்டு போய் வாக்காளர்கிட்ட கொடுன்னு சொல்கிறாங்க. அவன் கரெக்டாக 30 பேர்த்த கூப்பிட்டு ஓட்டு போட வச்சிடறான். ஸோ இப்படி ஒரு முறைகேடு நடக்கிறது ஏன் ஒத்துக்காமல் வெறுமனே இந்த சதவீதம் கூட்டி தேர்தல் ஆணையம் அதில் என்ன பிரச்சனைனா, நேற்று வரலும் தாசில்தாராக இருக்கிறாரு, நேற்று வரலும் ஆர்டிஓவாக இருக்கிறாங்க, இன்றைக்கி திடீர்னு ஒரு தேர்தல் அலுவலராக மாறிடுறாங்க. அப்போது அவங்க இன்னும் அரசனுடைய அதிகாரிகள், அந்த ஸ்டேட்டினுடைய அதிகாரிகளாகவே கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் அந்த குறைபாடுகள் இல்லாமல் தேர்தல் ஆணையம் சொன்னாலே, தேர்தலில் நடத்தக்கூடிய அதிகாரிகள் என்று சொன்னாலே அவர்கள் மத்திய அரசனுடைய அதிகாரிகளாகவோ மாநில அரசனுடைய அதிகாரிகளாகவோ இல்லாமல் முழு நேர தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகளாக கீழிருந்து மேலே வரலும். இப்போ இந்த எஸ்ஐஆர்லேயும் கூட கடைசியில் யார்கிட்ட கொடுத்தாங்க? திருடங்கட்ட சாவி கொடுத்த மாதிரி 2 கட்சிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாங்க வாக்காளர் சேர்க்கையே. அது எந்த விதத்தில் சரியாக இருக்க முடியும்? அங்கே இருக்கிற பட்சின்னு கொடுக்குறாங்க. இப்போ அவங்க தான் வாக்காளர் சேர்க்கறது நீக்கிறது எல்லாமே அவங்க போயிருங்க.
அதனால் வந்து தேர்தல் ஆணையம் வாக்காளர் சேர்ப்பிலிருந்து கடைசி வரலும் அதுக்கு முழு நேரமாக வந்து இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், சென்ட்ரல் எலெக்ஷனுக்கு எல்லாம் கம்ப்ளீட் எடுத்துருக்காங்க. இந்த பஞ்சாயத்து தேர்தல் நடத்துறது கூட இதெல்லாம் எடுத்துகிட்டு முழு நேரமாக வந்து அது எந்த எலெக்ஷனான இப்போ சொசைட்டியிலேருந்து நடத்தக்கூடிய அளவுக்கு வந்து இந்த தேர்தல் ஆணையத்தை டோட்டலாக வந்து மறுசீரமைக்கவில்லை என்று சொன்னால் நம்ம கண்ணு முன்னால் இந்தியாவில் ஜனநாயகம் அப்படியே சரிந்து விழுந்துவிடும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான எதிர்கட்சிகள் இந்தியாவில் எலெக்ஷன் கமிஷன் நேர்மையாக நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு சொல்லி இந்த எலெக்ஷனில் மட்டும் நீங்கள் சரிங்க, நான் சொல்கிறேன், எதிர்கட்சிகளை வந்து ஞானேஸ்வர் நீக்கணும்னு சொல்கிறீங்களா? நீங்கள் நோட்டீஸ் கொடுத்துக்கிறாங்களா எதிர்கட்சிகள்? அப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து இதை மட்டும் ஏன் சுட்டி காட்ட மாட்டேங்கிறீங்க? இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஸ்வர் வந்து பாரபட்சமாக நடந்துக்கிறார் அப்படின்னு சொல்லித்தானே இன்றைக்கி வந்து அவர் நீக்கிறதுக்கு 2வது முறையாக நோட்டீஸ் கொடுத்துக்கிறாங்களே எதிர்கட்சிகளுமே, ராஜ்யசபா நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களே. அப்படி என்று சொன்னால் தமிழ்நாட்டில் தேர்தல் நியாயமாக நடைபெறவில்லையே, அது குறித்து ஏன் அவர்கள் வந்து பேச மறுக்கிறார்கள்? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே வந்து எதிர்கட்சிகள் வந்து தேர்தல் ஆணையம் வந்து மத்திய அரசுக்கு சாதகமாக நடக்கிறது எப்போவுமே தொடர்ந்து குற்றச்சாட்டாக தான் இருக்கு. இல்லை, நான் வந்து மத்திய அரசு மாநில அரசுலாம் இருக்கட்டுங்க, வந்து தேர்தல் ஆணையம் அவர் தான், அது வந்து இண்டிபெண்ட் ஆணையம், அவங்க தன்னுடைய பொறுப்பை வந்து சரியாக செய்யணும். அதான் வந்து சேஷன் சுட்டிக்காரன், அவர் தேர்தல் ஆணையராக இருந்தார். அன்றைக்கி இந்தியாவில் அவ்வளோ பெரிய ஒரு அசாதாரணமான சூழல். இந்தியாவுக்கு ஒரு ஸ்டேட் கிடையாது. இந்தியாவில் ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டர் இருந்தவர், அவரே கொல்லப்பட்ட பிறகு மிகப்பெரிய அன்ரெஸ்ட்டு, இந்தியா ஃபுல்லாக வந்து கலவரங்கள். அப்படிப்பட்ட சூழலின் கூட 90 நாளுக்குள்ள தேர்தல் நடத்தி வெற்றிகரமாக அமைதியாக நடத்தி முடிக்க முடியுது. இப்போ ஏன் வந்து இந்த பணப்புழக்கத்தை தமிழ்நாட்டில் தடுக்க முடியல? அண்டை மாநில கேரளாவில் அவ்வளோ பெரிய வயசு இல்லைங்களே, கேரளாவில் தேர்தல் நடந்தது அந்த மாதிரி வரலையே. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் வந்து இந்த தடுக்க மறுக்கிறாங்க? அதுக்கு இது இருக்கணும்ல. என்னுடைய ஒப்பீனியன் வந்து தமிழ்நாட்டு தேர்தல் நியாயமாக நடந்ததுன்னா சர்வதேச அமைப்பை யாராவது வந்து பார்க்கணும் ஆச்சுங்களா. இப்போ இலங்கையில் வந்து தேர்தல் நடக்கல வந்து அப்சர்வர் வர்றாங்க, யூஎன்லேருந்து வர்றாங்கல்ல. அதுபோல் இன்டர்நேஷ்னல் அமைப்புகள் யூஎன்லேருந்து கூட வந்து தமிழ்நாட்டில் தேர்தல் வந்து முறையாக நடந்ததா இல்லையா, இது வந்து ஜனநாயகபூர்வமான தேர்தலாக இல்லையாங்கிறத ஒரு அமைப்பு வந்து இதை அப்சர்வ் பண்ணணும், இதை ஸ்டடி பண்ணணும், இது நாட்டு மக்களுக்கு சொல்லணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். மக்களே வந்து நிறைய இடத்துல பணம் வேணும்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க சார். அவங்களை எப்படி சார் குறை சொல்ல முடியும்? இல்லை சார், இல்லை, நம்ம வந்து அவங்கள வந்து குடிக்க வச்சிடறோம். அவன் எப்படி வந்து பழக்கிடுறோம். அப்போது 10 பேர் கொடுத்து பழக்கும் போது வந்து அது இன்றைக்கி மக்களுடைய நிலைமை அவ்வளோ மோசமாக இருக்குது சார். 200 250 ஒரு நாளைக்கு நான் வந்து போயிருந்தேன் வந்து ஓட்டப்படாத்தில். ஒரு நாளைக்கெல்லாம் வேலை செஞ்சேன்னா வெறும் ஒரு மாதத்துக்கெல்லாம் 600 6000 கூலிங்க. எவ்வளோ வச்சுங்க சார்? அப்போ அவங்களுடைய நிலைமை என்ன? ஸோ மக்களை வந்து அவ்வளோ பெரிய வறுமையிலையும் கொடுமையிலையும் வச்சுட்டு நீங்கள் வந்து அது மாதிரி 10 பேர் கொடுக்கும் போது அது வந்து ஏதோ பாகுபாடு காட்டுற மாதிரி இருக்கலாம். அதுவே மக்களுடைய அறியாமை. மக்கள் அந்த நிலைக்கு நீங்கள் தள்ளுறது யார்? அது ஏன் நீங்கள் கொடுக்குறீங்க? இப்படி ஆட்சிக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? இப்படி பதவிக்கு வந்து உட்காரணுங்கிற அவசியமே வந்தது? மக்கள் கிராமங்களுக்கு போனால் பார்த்து குடிக்க தண்ணி இல்லைங்கிறாங்க, ரோடு இல்லைங்கிறாங்க. பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா இளம் பெண்கள்லாம் கற்பழிக்கிறாங்க, அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. பையன் கஞ்சா குடிக்கிறாங்க, தம்பி கஞ்சா குடிக்கிறாங்க, அதை தடுத்து எடுத்துக்கிறாங்க. கடைசியில் 23ஆம் தேதி தேர்தல்லாம் எல்லாத்தையும் மறக்க வச்சு அவங்க கொடுக்குற 500 ரூபாய்க்கு மட்டும் அப்படியே மண்டிடுற அளவுக்கு கொண்டு போய் இந்த ஜனங்களை வந்து இந்த தமிழ்நாட்டு மக்களை வந்து அவமானப்படுத்துகிறாங்க. இந்த பணம் கொடுக்கறது வந்து அதை நான் வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து அவர்கள் கையேந்த வைக்கிறது இது மிகப்பெரிய வரலாற்று பிழையாகவே நான் கருதுகிறேன்.